அரசு தேர்வில் வெற்றி பெறுவது தொடர்பாக நியூஸ்7 தமிழ் மற்றும் வெற்றி IAS அகாடமி இணைந்து நடத்திய கருத்தரங்கத்தில் திரளான மாணவ மாணவியர் பங்கேற்று பயனடைந்தனர். திருவண்ணாமலையில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள வெற்றி IAS அகாடமியும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியும் இணைந்து அரசு தேர்வுகளில் வெற்றி பெறுவது குறித்த கருத்தரங்கத்தை நடத்தியது. கருத்தரங்கை ஆட்சியர் தர்பகராஜ் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அவரை தொடர்ந்து நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார் மாணாக்கர்களை ஊக்கப்படுத்தி பேசினார். மாணாக்கர்கள் வாழ்வில் முன்னேறுவது குறித்து திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட திமுக மருத்துவர் அணி துணைத் தலைவர் ஏவா கம்பன் அறிவுரை வழங்கினார். மாவட்டத்திலே முதன்முறையாக ஒரு புதிய முயற்சியாக நல்லதொரு முயற்சியாக வெற்றி IAS அகாடமி என்கின்ற கல்வி நிறுவனம் அவர்களோடு சேர்ந்து நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியும் இணைந்து இங்கே IAS மற்றும் TNPSC மூலமாக மாணவர்களுக்கு அதற்குரிய பயிற்சியை வழங்க வேண்டும். அந்த பயிற்சியின் மூலமாக வருங்காலத்தில் இந்த பகுதியிலிருந்து குறிப்பாக ஏழை மாணவர்கள், கிராமத்துப்புற மாணவர்கள் எல்லாம் இந்திய ஆட்சி பணியிலே பயின்று தங்களை நிலைநிறுத்தி கொண்டு நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்லதொரு நோக்கத்திலே அருணை கல்விக் குழுமங்களிலே உள்ளடக்கி இருக்கின்ற அருணை மருத்துவக் கல்லூரியிலே இன்றைக்கு அதனுடைய துவக்க விழா இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்திலே முதல் முயற்சியாக இதை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி அவர்களுக்கும் நம்முடைய வெற்றி IAS அகாடமி நிறுவனத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழக அரசின் சார்பாக வேலைவாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு அரசு தேர்வாளர் பணி ஆணையம் என்கின்ற ஒரு ஆணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் TNPSC என்று சொல்வார்கள். அதற்குரிய பாடத்திட்டங்களை படிப்பதற்கும் அதற்கு அவர்களுக்கு நல்ல முறையில் கல்வி போதிப்பதற்கும் வெற்றி IAS அகாடமியானது ஒரு நல்லதொரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. அதோடு இந்த செய்தியை இங்கே இருக்கின்ற மாணவர்களெல்லாம் அறிந்து கொள்கின்ற வகையிலே நம்முடைய நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியும் ஒரு நல்லதொரு முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றது. அவளுடைய முயற்சியானது இன்றைக்கும் ஒரு வெற்றி முயற்சியாக இருந்து பல வெற்றி மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அருணை கல்விக் குழுமத்தின் சார்பாக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடைய முயற்சிக்கு பாராட்டுதல்கள். அதே போல் இது வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.